எபிசோட் 2ல இன்னைக்கு தான் எல்லாரும் டேட் போயிருக்காங்க. எல்லாரோட ஃபர்ஸ்ட் டேட் எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வீணா அண்ட் தினேஷ் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி தான் 2 பேரும் டேட் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பிளைண்ட் ஃபோல்டை ரிமூவ் பண்ணோன்னே 2 பேருக்குமே 2 பேரையுமே பிடிச்சிருந்துச்சு. அப்போ வந்து சொல்கிறாரு, தினேஷ் கேட்குறாரு, கேர்ள்ஸ் தான் இப்போவும் லக்கியில் எங்கள் கூட நீங்கள் தான் பாய்ஸை சூஸ் பண்ணுவீங்கல்ல, எங்களால் சூஸ் பண்ண முடியாதுல்லன்னொன்னே இவங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்புறம் ஏன் என்ன சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, நீங்கள் வந்து ரொம்ப ஃபன் லவிங் பர்சன் சொன்னால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. 2 பேருக்கும் ஆக்சுவலி வீணா வந்து க்ளீனாக ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தினேஷ் வந்து நல்லா பிடிச்சிருக்கு. மோஸ்ட்லி இவர் தான் எனக்கு பிடிச்ச பர்சன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெக்கே அண்ட் மோனிஷா 2 பேருமே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக பேசிக்கிட்டாங்க. 2 பேருமே எப்படின்னா ஒரு நம்ம பக்கத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. 2 பேர் பேசுகிறது வந்து, நீங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது, நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னு அவர் வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸும் கொடுத்தாரு. அண்ட் மோனிஷாவும், ஆமாம் நான் ஒரு ஃபன் லவிங் பர்சன் தான், நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பேன், நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு மூவ் ஆகிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசீம் அண்ட் நேஹா, இவங்களோடது ரொம்ப மெச்சோர்டாக இருந்தது கான்வர்சேஷன். ஒரு அட்ராக்ஷன், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் பேசிஸில் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் வயசானவங்க கம்யூனிகேட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மெச்சூர் டாப்பிக்காக தான் இருந்தது. 2 பேரும் சிரிச்சுட்டோ ஹக் பண்ணி கை கொடுக்குறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜா அண்ட் பிரியங்கா லிட்ரலி 2 பேரும் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. ராஜா வந்து க்ளீனாக ஃப்ளாட் ஆகிட்டாரு பிரியங்கா கிட்ட. ஏன்னா வந்து உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பிரியங்கா கேட்டதுக்கு, எனக்கு ஒரு பொண்ணாக இருந்தால் போதுங்க அப்படின்னு சொன்னார். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு பொண்ணை கிட்ட எப்படி நல்ல பொண்ணுன்னு கண்டுபிடிப்பீங்கன்னு பிரியங்கா கேட்டாங்க. அதுக்கு வந்து நான் கண்ணை பார்த்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நான் வந்து கரெக்டுன்னு தான் சொல்லுவேன், கண்ணை பார்த்து ஈஸியாக அவங்களோட இன்னசென்ஸை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு ஹாபிஸ் எல்லாம் மேட்ச் ஆகுது, நீங்கள் ரொம்ப ஃபன்னாக இருக்கிறீங்க, உங்கள் ஃபன் ஃபேக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அண்ட் ஆல்சோ பிரியங்காவை லுக் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னாரு. அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் செம்ம ஜெல் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து ராஜா அண்ட் ஈடன். ராஜா ருத்ரக்குடி வந்து ஈடன் கூட வந்து ஒரு டேட் போனாங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டார். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இட் டேக்ஸ் அ மேன் டு சே தட் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வந்து எதிர்த்து நின்று சண்டை பண்ணுவேன்னு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ ஈடன் கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி ராஜா கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஷீ இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஷீ இஸ் அ லிசனர். அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஒரு மெச்சூர்ட் வேல ஈடனை பிடிச்சிருக்கு ராஜாக்கு, பட் அவருக்கு பிரியங்காவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிந்தூரி அண்ட் அசீம் எகெயின் அதுவும் ஒரு மெச்சூர்ட் கான்வர்சேஷனாக தான் இருந்துச்சு. 2 பேரும் ரொம்ப ஏதோ கடமைக்கு வந்ததுக்கு பேசின மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்த பார்ட்டில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன்.